வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கு இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காக தான் நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலாம், ஒரு லைக் பண்ணி விடலாம், உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம். 11ஆம் தேதி 3வது மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய சிறிசக்தி ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 458வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 581 ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 081ன்னு எடுத்திருந்தோம். பிசி பாஸ் ஆயிருந்துச்சு. 518ன்னு சைட்டாக கொடுத்துருந்தோம், அது அப்படியே ரிப்பீட் ஆயிருச்சு. ஆல் போர்டு 8 எடுத்திருந்தோம், பி போர்டில் 8ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி போர்டு நம்பர்ஸ்லேயும் கம்மியான நம்பர்ஸாக கொடுக்கணும், ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். இப்போது நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறோம். ஏ போர்டில் 7-0, பி போர்டில் 4-1, சி போர்டில் 6ஆம் நம்பரை எடுத்திருக்கேன், ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டு 6 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இல்லாட்டி 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். சி போர்டில் 6ம் 8ம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். கம்மியான நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் தான் இப்போது நம்பர்ஸ் நம்ம பார்க்குறோம். பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி தான் இப்போ நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ஏ போர்டில் 7-0, பி போர்டில் 4-1, சி போர்டில் 6ஐயும் 8ஐயும் எடுத்திருக்கோம். போர்டு விளையாடுற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே நம்ம கொடுத்துருக்க இந்த நம்பர்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பர் நான் கொடுக்குறேன். ஸ்ட்ராங்காக நமக்கு கிடச்சிருக்கு. ஆல் போர்டில் ஒரே நம்பர் 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 4 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஒரே நம்பர் தான். %1000 ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். ஒரே நம்பர் 4 வரணும், ஸ்ட்ராங்காக இருக்குது. 4 இல்லாமல் ஆட்டம் இல்லை, சிங்கிள் நம்பராக கொடுக்குறேன். 4ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டுக்கு மட்டுமே 6 எடுத்திருக்கோம். இந்த 2 நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. 4, 6 எல்லா நம்பர்களுமே எடுத்துக்கலாம். வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே நமக்கு இருக்குது. 100% வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். 4ஆம் நம்பரையும் 6ஆம் நம்பரையும் எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க. 4 ஒரே நம்பராக கொடுக்குறேன், ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டுக்கு தான் நம்ம 6 எடுத்திருக்கோம். இன்றைக்கி பாட்ஸில் என்ன வரும் அப்படின்னு பார்க்கையில் 746 ஒரு பாட்ஸு. 418 746 418 பாட்ஸு. பாட்ஸில் நம்ம 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம், ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா 746ம் 418ஐயும் பாட்ஸு நம்பராக நம்ம எடுத்திருக்கோம். வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா பாட்ஸில் வைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே 418ஐயும் 746ஐயும் பாட்ஸில் எடுத்துக்கலாம். வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 018ன்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். 016ன்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். 746ன்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். 746 794 3 நம்பர் வைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே 794 746 016 018 எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா
இப்போது நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பெண்டிங் நம்பராக உள்ள அந்த பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து 3 வந்து ஏ போர்டில் 24 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 6 வந்து 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 7 வந்து 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 0 வந்து 11 நாள் பெண்டிங்கில் நமக்கு இருக்குது. இப்போது வந்து நம்ம ஏ போர்டில் அதிக பெண்டிங் உள்ள நம்பரை நம்ம பார்த்தோம். பி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து பி போர்டில் 1 வந்து 17 நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. 9 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதிக பெண்டிங்னு பார்க்கையில் பி போர்டில் இந்த 2 நம்பர் தான் பார்த்தீங்கன்னா. சி போர்டில் வந்து 3 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 8 வந்து 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு 0 வந்து 17 நாள் பெண்டிங்கில் நமக்கு இருக்குது. இப்போது நமக்கு பிசி மட்டுமே வந்துச்சுன்னா நான் வந்து கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 18ன்னு சொல்லி ஒரே நம்பர் நான் கொடுக்குறேன். பிசி மட்டுமே வந்துச்சுன்னா 18ன்னு ஒரே நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு நம்பர் வந்துச்சுன்னா 48 எடுத்துக்கலாம். பிசியில் 46 கணக்கில் வந்துச்சுனாலும் எடுத்துக்காங்க. பிசி மட்டுமே இந்த 3 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். பெண்டிங் நம்பர்ஸை வச்சு பார்க்கையில் இன்றைக்கி வந்து நம்ம நம்பர்ஸ் எல்லாம் வந்து அதிகமான நம்பர்ஸ்லாம் கொடுக்கல. 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கும் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து கம்மியான நம்பர்ஸ் தான் நான் வந்து கொடுக்குறேன். உங்கள் கணக்குலையும் உங்கள் கெஸ்ஸிங்லேயும் இருந்துச்சுன்னா மட்டுமே 4 நம்பர் விளையாடுற நம்பர்கள் இந்த நம்பர்ஸை பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. 100% எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். 74, 16, 20, 18, 77, 46, 77, 64ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இதுவும் நல்ல நம்பர் தான். 77, 64, 74, 16, 20, 18, 77, 46 எல்லா நம்பர்களுமே எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸ் தான் உங்களுக்காண்டி நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். 4 நம்பர் விளையாடுற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே இந்த 3 நம்பர்ஸை எடுத்துக்காங்க. 100% வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 4 நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பரில் 46 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 14 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 04ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களும் இந்த நம்பர்ஸே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 74 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 74, 04, 14, 46 இந்த நம்பர்லாம் நல்ல நம்பராக இருக்குது. 97ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 97 கணக்கில் வந்துச்சுனாலும் எடுத்துக்காங்க. 74, 97, 14, 04, 46, 16 எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஒரே நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். எல்லாருமே வின்னிங் எடுக்கணும், எல்லாருக்குமே வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பரில் ஸ்ட்ராங்கான நம்பராக நான் கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து சிங்கிள் நம்பராக 46 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 04ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 2 நம்பர் 1000% ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறேன். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பரில் 2 நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பர் 1000% ஸ்ட்ராங்காக 46ஐயும் 04ஐயும் எல்லா நம்பர்களுமே எடுத்துக்காங்க. வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே நமக்கு இருக்குது. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே வந்து உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.
100% ஸ்ட்ராங்கான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம். 1000% ஸ்ட்ராங்காக 4 தான் ஆல் போர்டு, ஒரே நம்பர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். நம்ம வீடியோவை இதுவரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.